ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்விசி ஆர்கிடெக்சர் அதான் பார்க்க போகிறோம். அது என்ன எம்விசி அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகே, இதில் எம் ஃபார் மாடல், வி ஃபார் வியூ அண்ட் சி ஃபார் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ வியூன்னு என்னென்னு பார்ப்போம். வியூங்கிறது என்னென்னா கஸ்டமர் பேஜஸ், அதாவது ஒரு யூசர் ப்ரௌசர் மூலிமா பார்க்கக்கூடிய பேஜஸ் தான் வியூ. ஓகே, கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னென்னா கண்ட்ரோலர் தான் வந்து நம்மளுடைய லாஜிக்ஸ்லாம் எழுதுவோம், பிஸ்னஸ் லாஜிக்ஸ்லாம் எழுதுவோம். ஓகே, அடுத்து மாடல் அப்படிங்கிறது என்னென்னா மாடல் தான் வந்து டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அங்கே டேட்டா கெட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது அண்ட் இன்செர்ட் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் மாடல் தான் பண்ணோம். ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ இந்த நம்ம ஜிமெயில் ஃபார்மை பாருங்கள். இதில் வந்து லாகின் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுடைய வியூ பேஜ், அதாவது நம்ம யூசர் பார்க்கக்கூடிய ப்ரௌசர் மூலமாக பார்க்கக்கூடிய பேஜ். இதில் வந்து நம்ம ஒரு இமெயில் வந்து என்ட்ரி பண்ணி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான இமெயிலாக இருந்தால் நமக்கு ரீடைரக்ட் ஆகி நம்ம ஹோம் பேஜ் போயிடும். தப்பான பேஜ் அனுப்பிச்ச அப்படின்னா நமக்கு வந்து சாரி இன்வாலிட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லாகின் ஃபார்ம் வந்து வியூ பேஜ், இதில் வந்து ரிக்வெஸ்ட் வந்து கண்ட்ரோலருக்கு போய் அங்கே வந்து நம்மளுடைய யூசர் டீட்டெயில்ஸ் வந்து வேலிடேட் பண்ணோம். வேலிடேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பேஜ்க்கு வந்து நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். இந்த வேலையை தான் வந்து கண்ட்ரோலர் பண்ணும். ஓகே, மாடல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மாடல் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒரு டேட்டா வந்து ஒரு டிபியில் இன்செர்ட் பண்ணுறதுக்கும் இல்லை டிபியில் இருக்க டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணி காமிக்கிறதுக்கும் மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய இந்த வியூ பேஜை வந்து மாற்றணும் அப்படின்னா என்னுடைய வியூ செக்ஷனில் மட்டும் போய் மாற்றினா போதும். இதே என்னுடைய கண்ட்ரோலரில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு லாஜிக் மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் இருக்குது, இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் அப்படின்னு என்ட்ரி பண்ண சொல்லி கேட்குது இல்லைங்களா? இதுக்கு பதிலாக என்னுடைய யூசர் நேம் ஆர் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற லாஜிக் மாற்றணும் அப்படின்னா அதை வந்து என்னுடைய கண்ட்ரோலரில் போய் என்னால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். இல்லை சப்போஸ் வந்து இன்றைக்கி வந்து நான் MySQL டிபி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நாளைக்கு வந்து நான் வேறு டிபி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதனுடைய மாடல் செக்ஷனில் போய் ஈஸியாக என்னால் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை பற்றி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை பற்றி இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிக்காக பார்த்துட்டு நம்ம அடுத்த லேரவல் படிக்க போகிறோம். ஓகேங்களா? லேரவலில் பற்றின வீடியோ தான் நான் கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷனாக வந்து இந்த வீடியோவில் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படி அதை பற்றின விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.